சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ சங்கரி, வாங்க அங்கிள். சங்கரி என்னாச்சு? சைலஜா, என்ன சைலஜா இது? சொன்ன கேக்கல. சங்கரி கைய எடுத்துக்கிற வரைக்கும் நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? டாக்டர், காயத்துக்கு கட்டுப்படாம பார்த்துட்டு இருக்கீங்களே டாக்டர், முதல்ல கட்டு போடுங்க ப்ளீஸ். சார், அவங்க கட்டு போடவோ ட்ரீட்மெண்ட் பண்ணவோ எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க சார். என்ன பண்ண சொல்றீங்க? நானும் வேற வழி இல்லாம தான் காத்துட்டு இருக்கேன். அங்கிள், நான் எவ்வளவோ வற்புறுத்தி பார்த்துட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் கால் பண்ணி டாக்டர் வர வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன், இல்லைன்னா அப்படியே சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசி அவங்கள சம்மதிக்க வைங்க அங்கிள் ப்ளீஸ். ஐயோ சங்கரி, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ இப்படியே இருந்தா உன் உயிருக்கே ஆபத்தாயிருமா? தயவு செஞ்சு முதல்ல டாக்டரை ட்ரீட்மெண்ட் பண்ண விடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். நான் எதுக்குன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்? போற உயிர் இப்படியே போகட்டும். அதான் எனக்குன்னு யாருமே இல்லையே. ஐயோ, இனி இந்த உலகத்துக்கு நான் பாரமா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஐயோ, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சங்கரி, உன் அண்ணன் நான் இருக்கேம்மா. நான் இருக்கும்போது வேற யார் வேணும் உனக்கு? சொல்லு. யாருமே இல்லைன்னு சொல்ற? ஓ, அப்படின்னா நான் உனக்கு இப்ப தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? நீங்க எப்பவுமே என் கூட மட்டும் இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை நான் கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சிருக்கேன். ஆனா நீங்க நான் தேவையில்லைன்னு தானே சரஸ்வதி வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்களை விட்டா இந்த உலகத்துல வேற யாருன்னு இருக்கா எனக்கு? நீங்க என் கூட இருந்தா மட்டும்தான் என் பொண்ணை என் கூட சேர்த்து வைக்க முடியும். நீங்களும் என்னை விட்டு போயிட்டா அப்புறம் யாருன்னு என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வைப்பாங்க? இப்பவும் நான் கடைசி வரைக்கும் அனாதையாவே இருந்து சாகணுமா? ஐயோ, அதுக்குதான் இப்பவே ஒரேடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். புகழும் அருவி வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டீங்கல்ல. நீங்க போங்க போங்க, அங்கே போய் இருந்துக்கோங்க. இது எல்லாமே அந்த சரஸ்வதியோட திட்டம்னு நிச்சயமா நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஆனா அப்ப நீங்க புரிஞ்சுக்கும் போது இந்த தங்கச்சி நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு. ஏய் ஏய், இங்க பாரு சிவசங்கரி, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. உன் உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டே இருக்குமா. முதல்ல கட்டு போட்டுக்கோ. டாக்டர், உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி என் தங்கச்சியை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன தொடாதீங்க. மீறி தொட்டா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாயிடும். என்னம்மா நீங்க? சங்கரி சார், என்ன சார், இவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கேன், இவங்க என்னையே மிரட்டுறாங்க. எப்படி சார் இவங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? டாக்டர், சாரி டாக்டர், நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. என் தங்கச்சியை நான் சமாதானப்படுத்துறேன். சங்கரி, இப்ப என்னம்மா? நான் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? சரிம்மா, இனிமே நான் அங்க போக மாட்டேன். உன் வீட்லயே உன் கூடவே இருக்க. என்ன, தயவு செஞ்சு இப்பயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. நீங்க என்கிட்ட உண்மையை தானே சொல்றீங்க? ஐயோ, சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேம்மா. இனிமே நான் அங்க போய் தங்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் கட்டு போட்டதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச்ச மாறக்கூடாது. இல்ல 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 சங்கரி, ஏமா என்னை இப்படி படுத்துற? நான் பேச்ச மாற மாட்டேம்மா. நான் இங்கேயே தான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன். தயவு செஞ்சு கட்டு போட்டுக்கம்மா ப்ளீஸ். சாரி டாக்டர், சாரி, மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹாஷா நடந்துக்கிட்டேன். இப்ப கட்டு போடுங்க.
கொஞ்சமாவா பேசுனீங்க, ரொம்பவே பேசிட்டீங்க. சிஸ்டர் எடுங்க. நான் எடுத்துறேன். இந்தாங்க சிஸ்டர். இந்தாங்க. பார்த்து மெதுவா. நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ நினைச்சதை சாதிச்சிடறாளே. இப்ப அருகே எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே.